இந்த பையனுங்க தான் உட்காரும் போது சக்குன்னு இறங்குச்சு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆமா, அந்த இடத்துல பின்னாடி வந்து நின்னீங்கல்ல, சக்குன்னு இறங்குச்சு, யாரு என்ன அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இனிமேல் கண்டினியூஸாக டெய்லியும் விலாக்லாம் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விலாக் ஆரம்பிக்கிறோம். நீ கண்டினியூஸாக நம்மளுக்கு விலாக் போட்டுகிட்டே இருக்கலாம். வெளியே போகிறது எல்லாமே பசங்க கூட சேர்ந்து, பசங்களாம் எப்படிலாம் பேசுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. ஓகே கேஷ், நம்ம விலாக் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கணும், கரெக்டாக கோபால்பட்டி கருப்பர் கோயில்கிட்ட இருக்கோம். நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, நம்ம வந்து கொல்லிமலை போகிறோம். கொல்லிமலை ஹில்ஸ், அங்கே மாசி பேரின கருப்பு இருக்குது. அது அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நல்லபடியாக தேங்காய் உடச்சிட்டு கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு கார் எடுத்தாச்சு. எத்தனை பேர் போகணும்? 5 பேர் போகிறோம். தெரில, நாங்கள் போகிறப்பெல்லாம் என்னென்னு கேட்டிக்கிட்டோ நாங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு விலாகாக போட்டிருக்கேன். பிடிக்கிட்டோ பிடிக்கலையோ அதுலேருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி வீடியோ வந்துடும். இப்போதைக்கு கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விலாக் இல்லை, அது எப்படி பண்ணணும், எது பண்ணணும்னு சத்தியமாக தெரில. ஸோ அதனால் நான் காரில் போகிறது எல்லாமே வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி ஒரு விலாகாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக பிடிக்கும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிறாங்க, யாரும் நினச்சா அந்த கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நானுமே கிட்டத்தட்ட 3 வருஷம் எங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வாடா கோயிலுக்கு போவோம்னு சொல்லிவிட்டு. நானுமே எங்கள் கம்பெனியில் லீவ் தரல, எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட நான் 2 தடவை கூப்பிட்டாங்க. அழைச்சுமே போக முடியாத அளவுக்கு தட்டி போச்சு. அண்ணனுக்குமே அதே மாதிரி நான் 2-3 தடவை இப்படி தான் போச்சு. ஒரு வேலையை நாங்கள் முடிவு பண்ணல, ஆக்சுவலி நாங்கள் பிளான்லாம் பண்ணல, திடீர்னு சடனாக கிளம்பிட்டோம். போயிடுவோம், எல்லாம் அங்கே போயிட்டு இருந்தால் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க, சரி என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இது யோசிக்கலாம் இல்லை, டக்குன்னு நாங்கள் ட்ரெஸ்லாம் எதுவுமே எடுக்கலை. நீங்கள் பாட்டு அப்படியே சும்மா நாங்கள் ட்ரௌசர் டிஷர்ட்டை போட்டுட்டு நான் அப்படியே கம்பெனிலேருந்து வந்தேன். அப்படியே கிளம்பி என் கடைசி வரை கூட அண்ணா வந்து டவுட்டில் தான் இது, நாங்கள் போமா வேணாமான்னு. சரி, கோயில் ஒரு விஷயத்த நம்ம தட்டக்கூடாதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் யோசிக்காமல் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம், திண்டுக்கல் தாண்டி போயிட்டுருக்கோம். நாமக்கல் பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பசங்க யாருமே சாப்பிடல, ஏன்னா எல்லாருமே திடீர்னு கிளம்பணுமா, யாருமே சாப்பிடல. அதில் ஒரு ஆர்கேஎம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே, இந்த ஹோட்டல் தான். இங்கே வந்தோம், சாப்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் ஆளுக்கு 5 தோசை தான் சாப்பிட்டோம். 2 தோசை, ஆஃப் ஆயில் இதெல்லாம் சாப்பிட்டோம். அதுவே 2500 பில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஓரளவு நீட்டாக இருந்துச்சு ஹோட்டல், எல்லாமே ஆம்பியன்ஸ் எல்லாம் நீட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டோம் அப்படின்னா கிளம்பிட்டோம். நேராக காரில் நல்ல ரோடு எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க. அந்த நைட்டு வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு, எனக்கு காரில் நைட் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நீட்டாக ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேன். எல்லாருமே பின்னாடி கூட போய் தூங்கிட்டானுங்க. நானும் எங்கள் அண்ணனும் தூங்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஃபுல் தூங்காமல் தான் வந்தேன். எல்லாமே நாங்கள் ரூம் போகிறவ தூங்காமல் வந்தேன். நைஸ் என்னென்னா ஒரு சரியான காமெடி. இங்கே போகிறாங்க பார்த்தீங்களா முன்னாடி, நான் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் வேணாண்ணே போலீஸ் நீ போடா, அவள்கிட்ட போயிட்டு அட்ரஸ் கேளு அப்படின்னா எங்களை பிடிச்சி நிப்பாட்ட வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. சும்மா ஃபார்மாலிட்டி ஒரு செக்கப் தான் அப்படின்னாங்க. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷங்க. நாங்கள் வந்து வழி கேட்டோம், எல்லாமே அவங்க ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிச்சுட்டு அவங்களே எங்களுக்கு வழி காட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் வாங்க, இப்படி தான் போகணும், இந்த வழியாக போங்க. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்க. சில பேர் இருக்க மாட்டாங்க, வழி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. நான் நினச்சேன், நான் ஐயோ போச்சு பிடிக்க போகிறாங்க, ஃபைன் போட்டுருவாங்களா, பாஸ் தான் எடுக்கணுமா என்னன்னு தெரில அப்படின்னாங்க. இங்கேருந்து நின்றுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க இருந்தாங்க அந்த போலீஸ்லாம். அப்போ லாஸ்ட்டில் அவங்க இறங்கி கை கொடுத்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் வந்துவிட்டோம். ஆக்சுவலி ஹில்ஸ் ஏற போகிறோம். இதுதான் அந்த கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும். ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் நைட்டில் ஏறுறப்போ ஒரு பைக் கூட வரல. ஹில்ஸில் ஏறுறப்போ நாங்கள் ஹில்ஸ்லாம் ஏறணும், நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஆனால் ஏறுறப்போ ஒரு பைக் கூட வரல, ஆப்போசிட்டில் ஒரு பைக் கூட கிராஸ் ஆகலை. ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அண்ணன் பாட்டுக்கு வண்டி ஸ்லோவே பண்ணல, குறைக்கவே கிடையாது. வண்டி அதை பாட்டு சல்லுன்னு ஏறிச்சு. இந்த வந்தாச்சு பார்த்தீங்களா, அதுதான் செம்மேடு. நம்ம வந்து இங்கே மாசி பெரியனு கருப்புன்னு சொல்கிறல, அது வந்து செம்மேடு தான் இருக்குது. கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறதா சரி இப்போ தான் ஒரு இதாக ஹில்ஸ் தான் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சுங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 70 கொண்டை ஊசி பெஞ்சுன்னு சொன்னாங்க. நான் ஏறக்குள்ளே அதுவும் இல்லாமல் நாங்களும் கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் தோசை எடுத்து சாப்பிட்டோமா,
ஃபுல் அண்ட் ஃபுல் வைஃப் அப்படி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். அப்படியே எப்படி சொல்கிறது, எடுத்துருமா அப்படி வந்துச்சு. சொன்னால் வரல. நானும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன், சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு. அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன கொடைக்கானல் எல்லாத்துக்கும் நம்ம போயிருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு இந்த கொண்ட ஊசி பெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சான்ஸே கிடையாது, இல்லவே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தூங்கணுன்னு கூட எழுப்பி விட்டேன். அதை எந்திரி குழி வந்துச்சுன்னு அதெல்லாம் இப்போ தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சிட்டானு. நீங்களே பாருங்களேன், இந்த மேப்பில் நாங்கள் மேப் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். ஆனால் தல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 70 இது வளைஞ்சு அப்பா. ஆனால் ரொம்பங்க பயங்கரமாக இருந்துச்சு. கீழே கூட பரவாயில்ல, மேலே போனால் ரொம்ப அப்படியே நைட்லாம் அந்த வியூ நைட்லேருந்து வெளியே பார்த்தோம், கார் நிப்பாட்டிட்டு பங்கமாக இருந்துச்சு. அந்த நாமக்கல் கருவை ஃபுல்லாக அப்படியே நைட்டில் சின்ன அந்த ஸ்டார்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் நமக்கு நம்ம காருக்கு ஆக்சுவலாக பாட்டு போட்டுட்டு தான் போகலாம். ஓகே, ஒரு லவ் சாங் கேட்டு மலையில் ஏறிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் தான் இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் டவர் கிட்டே தான் பார்த்தோம். நம்ம கார் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் இன்சைடாக. ஸோ அதனால் நம்ம ஈஸியம் எல்லாமே போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு டவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம மலையில் டவரே இல்லைனாலும் ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் போதும், நம்ம கானல பாட்டை கேட்டுக்கிட்டே போகலாம். அப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு வைப் பண்ணிட்டு போனோம். ஓகேங்க, உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நட்பில் நல்ல முன்னோட சேராது, யார் சொன்னாலும் நீ ஒரு காதலி, அதை போல எப்படி இருக்கு கொடைக்கானல் மோசமா இருக்கு. கொடைக்கானல் எல்லாம் கிடையாது, கொல்லிமலை தாண்டா இருக்கிறது அதிகம். 28 ஹேர்பின் தானே அதிக ஹேர்பின் கொண்டது இதுதான். ஆக்சுவலி எங்கள் அண்ணன் என்ன ஓட்ட சொன்னாங்க காரு. திங்க நான் ஹில்ஸ்லாம் ஓட்டுனே கிடையாது, சும்மா லோக்கலாக ஸ்ட்ரைட் ரோடு இந்த சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டலாம். ஆனால் ஹில்ஸில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். திட்டுவாங்க, இப்போ எப்போ ஓட்டி பழகுற அப்படின்னு சொல்லிலாம் நிறையா திட்டுவாங்க. நான் உண்மையானங்க நான் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் எங்கள் அண்ணனை ஓட்ட சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர். ஸோ அதனால் ஒரு எந்த மாதிரி இருந்தாலும் அவனை நம்பி போகலாம். நாங்கள் அவன் தான் சொன்னால், நீங்கள் கூட தூக்கம் வந்தால் கூட தூங்குங்க, நான் ஓட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ தூங்குங்க தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. நமக்கு தூங்கினா நல்லா இருக்காது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வர்றதுக்கே இந்த இயற்கையோ இதெல்லாம் ரசிக்க தானே. ஸோ தூங்க நல்லா இருக்காதுல்ல. நாங்கள் முழிச்சிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். முழிச்சிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு நம்மளே அண்ணன் கூட ஜாலியாக பேசிட்டு அப்படியே தான் வந்தோம். ஆஃப் பண்ணி காசு அடிக்கிறியா இல்லை இருக்கட்டுமா? ஆஃப் பண்ணிடும். இப்போ காதல் அடைக்கலையா? காது அடைக்கலையா? ஜா தூங்கிட்டியா? கேட்டிங்க அப்புறம் வாந்திருக்கியா இல்லை எப்படி? வாந்திருந்தா சொல்லிடுறா. ஒரு இல்லை நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் சொன்னோம் காரில் கூட படுத்துகிறோன்னு, எதுக்கு அப்படின்லாம் சொன்னோம். அப்படியே காலையில் இருந்துச்சு. பாத்ரூம் எங்கள் அண்ணனுக்கு மெயின் என்னென்னா பாத்ரூம் போகணும், ஃப்ரெஷ் அந்த ப்ரெஷ் பண்ணணும், நீட்டான இடம் தான் அவர் போவார்.
ஸோ அதில் நான் வேணாம் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்தோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறப்ப பக்கத்துலேயே தான். அங்கே போனால் ரூம் இல்லைன்னு தெரில. ஸோ ஓகே தான், ரூம் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கேயே ரூம் போட்டோம். இங்கே கார் பார்க்கிங்கை போட்டுட்டு இங்கே தான் ரூம் ஸ்டே. ஓகேங்க, நீட்டாக தான் இருந்துச்சு ஓரளவு. எங்கோ ஓகே தான். ஓகேங்க, நான் மார்னிங் பார்க்குறேன். பாய். நான் என்னை தூங்கவே மணி 1:30 ஆயிடுச்சு. அன்புன்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்திரினேன், வெளியே ஒரு போக மூட்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி வெளியே எழுந்திரிச்சு பார்த்தோம். பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, சரியான மிஸ்ட்டுங்க. இனிமேல் நினச்சி கூட பார்க்கல கொல்லிமலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் பயங்கர மிஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் டைம் ஆக வெயில் வந்துருச்சு. ஆமாம், சரியான வெயில் வந்துருச்சு. அப்போ நாங்கள் எல்லாமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகி நாங்கள் திரும்பி கிளம்பிட்டோம். திரும்பி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மாசி அருவிக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூட்லாம் தெரில, ஆக்சுவலாக கேட்டு தான் போனேன். மேப் போகலான்னு பார்த்தா மேப் இங்கே சுற்றி காட்டுதுங்க. ஸோ அதனால் நான் யார்ட்டையுமே மேப் எதுவுமே போடல. பக்கத்தில் இருக்கிறதுக்கு கேட்டு போயிட்டே தான் இருந்தோம். மாசி அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி, அங்கே போயிட்டு நான் குளிக்கணுமா. குளிச்சுட்டு தான் மாசி பிரியனுக்கு இருப்ப பார்க்க போகணும் அப்படின்னா. இது அப்படி தான் அந்த கடவுளை போய் பார்க்கணுமா. நாங்களும் போனோம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. நான் நினச்சேன் மிஸ்ட்டு ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும் மதியம் சாயங்காலம் ஃபுல்லாக அப்படின்னு நான் இருந்தேன். பார்த்தா போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே ரூட்டு மட்டும் வெளியே வந்து பார்த்தா வெயில் மண்டையை கிழிச்சிருச்சுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வெயிலுன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். நம்ம சுற்றி பார்க்க வரல, கோயிலுக்கு தான் வந்தோம் மெயின் விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வருவீங்க அடுத்த பிளான் பண்ணால். ஆனால் கண்டிப்பாக இங்கே வாங்க. இந்த கோயிலுக்குன்னு போகிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த பில்லி சூனியம் எவெல்லாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் நம்ம இங்கே வந்துட்டு போயிட்டோம்னா நமக்கு எதுவுமே இருக்காது, நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நானும் 3 வருஷமாக எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டுருக்கேன். போய் பார்த்துட்டு தான் தெரியும். அவங்க சாமி எப்படி இருக்குது, மலை மேலே ஏறி போகணுமான்னு. ஒரு வேளை நாங்கள் மாசி ஏறி ரீச் பண்ணிட்டோங்க. என்ன பாலாஜியா புகழ் திருவண்ண வாய்ச்சாடா தாமோட பிள்ளை அது. புலிமலை ஊராட்சி ஒன்றியம். இங்க இருக்கு அருவி, அந்த அருவி தான் இப்போ நம்ம போகிறோம். அதான் போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு நான் எங்கே போயிட்டு வந்தோம், நம்ம கடைக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் அந்த ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அந்த பல்பொடி எல்லாமே, ஷாம்பு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனோம். ஆனால் போகிறப்போ இடம் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்ததுங்க. போகிறப்ப விற்றாங்க அந்த சுடுக்கல். அங்கே சௌச்சோ ரொம்ப ஃபேமஸ் போல். அங்கே முளைக்குதுன்னா சரி ஏதோ சொல்லுவாங்கள்ல, காய்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா இருந்துச்சு. வியூ இல்லாமல் பார்க்கலாம் கூட. அங்கே தெரியுது பார்த்தீங்களா அருவி, அது அங்கே தான் போகணுன்னு நினச்சேன். ஆனால் போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்துருச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சர்க்கஸில் வரையா இங்கே போடுறதே எடுத்து. ஆமாம் அச்சா, மாற்று துணி ட்ரெஸ்லாம் எடுத்து வந்துருக்கியா மாற்றுறதுக்கு? அச்சா ட்ரெஸ்லாம் எடுத்து வந்துருக்கியா? அப்புறம் ஆப்பா அருவியை பாரு எப்படி வருதுன்னு. ஏய் சும்மா இருறா அச்சா, அடிக்க போறேன்டா. வந்தோடனே வேலையை காட்டாத, நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்குங்க. தம்பி கை வாய் எல்லாத்தையும் சும்மா வரணும். நீங்க பாட்டுக்கு எல்லா பிள்ளையும் அம்பல் தரக்கூடாது, சரியா? அஜய் இருக்கு அளவுக்கும் அறிவுக்கும். யாரும் சீரியஸாக நினைக்கலாம், சும்மா ஃபன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு இடம் அருவிக்கு வந்தாச்சு. நான் கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்த்தேன் ஒரு இடம். ஆனால் நீட்டாக இருந்துச்சு. பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக, காம்பவுண்ட்ஸ் ரொம்ப கட்டியிருக்காங்க. அங்கிட்டு ஃபுல்லாமே லேடிஸ் குளிச்சிக்கலாம், ஃபுல்லாக ஜென்ட்ஸ். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை மாதிரி நீட்டாக குளிச்சிடலாம். நல்லா இருந்துச்சுங்க அருவி, பயங்கரமாக சுற்றியான வியூ. அது எல்லாமே நல்லா பச்சைன்னு நடுவில் ஒரு அருவி கொட்டுது, நல்லா இருந்துச்சு. ஆனால் தண்ணி தாங்க செம்ம கொல்லிது.
அப்படியே அந்த மேலேருந்து வர்றது முதுகுலாம் வலிக்குதுங்க. தண்ணி இப்போ அப்புறம் பயங்கரமாக வருது. ஆனால் தண்ணி ஐஸ் மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. அங்கெல்லாம் வருது எப்படியா முங்கிடணும் அப்படின்ட்டு தான் போனோம். ஆனால் ரொம்ப ஜில்லு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தள்ளான சொன்னேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஆகிடுச்சு. யாத்து ஒன்று ஒன்றே இருக்குண்ணா 80,000 உனக்கு எவ்வளோ ஆச்சு அந்த செயின்? அந்த செயின் எவ்வளோ? 50 ரூபா திருநாள் 50 ரூபா இல்லையா திருநாள் அதுதான் அவளை நீங்க வேஸ்டோட இறங்கில இப்படியே போ. வீட்டுக்கு வந்துரும்டா. வீட்டுக்கு வந்துரும்டா. சூடாக போறேன் நாமக்கல் வண்டி வச்சு போறேன். குளிச்சாச்சு. நான் பாருங்க கேரளா பாய் வர்றாரு. அஜா வர அண்டு கேரளா போய் மாற்றணுடா. ஆ அதில் பயங்கரமாக இருக்கு. நான் காஸ்டியூம் சூப்பராக இருக்கு. அன்புட்டு காஸ்டியூம். ஆமாம் இது பெரிய டூரு. நம்ம வந்து ட்ரெடிஷனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் கோயிலுக்கு போயிருக்கோம். நம்ம வந்து குடிக்கோ கூத்தாடைக்கிறோ வரல. ஓகே அது மாதிரி நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஆமாம் ட்ரிப்பு வந்துருக்காங்களா ட்ரிப்பு குளிக்க எங்க நாமக்கல் நாமக்கல் டான் எங்கடா வலிடுறா பாலாஜி எங்க பர்ச்சேசிங்கு சொல்லு வீடியோல சொல்லு. சும்மா பரவாயில்ல யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்லு பர்சனல் தான் பரவாயில்ல சொல்லு. சொல்றா வேற என்ன மேட்ரு? நார்மலா இருக்க கடையில எல்லாம் 12 ரூபா வேணா வேணாமியா சூப் வேணாமியா. இது என்னவியா? இது நடக்கிற பையில இருக்குது. இந்த பொடி பண்ணி தம்பி சுத்தமான நல்லெண்ணெய் காய்ச்சி கொதிக்கும் போது இந்த தோலை கொட்டியானும். குடிச்சா என்னாகும்? கொட்டி ஒரு உலரி இறக்கி வச்சிடலாம். தண்ணி கிண்ணி ஏதும் விடக்கூடாது. அப்புறம் எடுத்து உடம்புக்கு 7 கிலோ தேய்ச்சிக்கலாம். மண்டையிலையா? மண்டலில் உடம்பு கிடம்பு கால் கையெல்லாம் தேய்ச்சிக்கலாம். டெய்லியில் தேய்ச்சின்னு வந்தேன்னா நல்ல குணமாகும். உடம்பு வலி உடம்பு வலி சுத்தமான நல்லெண்ணெய். சுத்தமான நல்லெண்ணெய் போடணும். காப்போம் அப்படியே கொஞ்சமாச்சும் மண்டையில மூளை இருந்தா எவனா போன் பண்ண காசு வச்சுருவானா? என்ன போன் சுவிச் ஆஃப் பண்ணா காசு தேவைப்படுல. காசு எடுத்து வந்துருக்க வேண்டியதானே? ராம்நாட்காரன் பேரை சொல்றா. பஸ்ல அப்படின்னா வெறும் பிள்ளைங்க அடிபொலி. திருச்சி ஹாலிடேஸ் எட்டரை. அப்படியே முன்னாடி வா வச்சிடா தனியா. பச்சை பச்சைனா இருக்கு. ஆமா மந்திரிகம்
கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கூட்டமாக எதுவுமே இல்லை. ஆனால் ஆள் பேர் வந்து போயிட்டு தான் இருந்தேன். கோயிலுக்கு வர்ற கோயிலுக்கு போகிற அவங்க வெயில் எதுவுமே பார்க்கல. இந்த மலையில் போய் இந்த சாமியை பார்த்தா போதும் அப்படின்ட்டுருக்காங்க. எங்கே நிறையா தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறது, எங்கள் ஊர் பக்கத்து பொன்னமராதி, இந்த தேவகோட்டை, எல்லா சைட்லேயுமே வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறக்காண்டி. ஆனால் அவங்களாம் எதுவுமே பார்க்கல. மழை வெயில் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு பார்க்கல. எல்லாமே போனாங்க. நாங்களும் சால்ட்டாக கீழே அக்காங்கிட்ட கேட்டோம் 2 கிலோமீட்டர்னு. ஆனால் 2 கிலோமீட்டரே கேட்டது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நான் அப்புறம் ஃபோட்டோ காட்டுறேன் பார்த்துங்க. இப்படி தான் இருக்கும் அந்த பாதை, நடந்து போகிறது, மலைக்கு நடந்து போகிறது எல்லாமே. ஒரு பாட்டிங்க பார்த்துங்க, ஒரு வயசான பாட்டி, அவங்களாம் குச்சி வச்சு தான் ஊனி வரான். ஆனால் அவங்க இப்படி தான் போயிட்டு இப்படி தான் இறங்கினானு எங்களுக்கே தெரில. நாங்கள் 2 தொடையும் ஆடுது. எங்கள் அண்ணன் அஜய் 2 பேரையும் காணோம். திரும்பி பார்த்தா பாலாஜி தான் வரான் பின்னாடி. அவன் கண்ணை கட்டின தூரம் ஆளே காணுங்க. நாங்களும் ஒரு வேளை ஏறிட்டோம். ஏறிப்பா பயங்கரமான வியூ. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில் அவ்வளோவா ஒன்றும் அடிக்கலை. வெயில் எதுவுமே நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோவா ஒன்றும் வெயில் அடிக்கலை. பாறைலாம் லைட்டாக தான் சுடுச்சு. அதனால் வெயில் அடிக்கலை. நாங்கள் கூட செப்பல் போலான்னு பார்த்தோம். அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம கார் நிப்பாட்டிட்டு வந்த இடம். அங்கேருந்து இங்கே வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு வேளை ஒரு பாறை தான் நாங்கள் டெஸ்டினேஷன் வச்சுருந்தோம். அந்த பாறைக்கு போயிட்டு ஏறினதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காரணும் அப்படின்னு. ஏன்னா கீழேருந்து பார்த்தோம், அந்த பாறை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அங்கே தான் நம்ம போனதுக்கப்புறம் தான் உட்காரன்னு சொல்லிட்டு நாங்களும் விடாமல் 3 பேர் ஏறிட்டோம். பின்னாடி அண்ணன் அஞ்சு வந்து பின்னாடி உட்காந்துட்டேன். ஏன்னா அவங்களால முடியலை. ஸோ அதனால் அவங்க பையன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முன்னாடி ஏறிட்டோம். ஒரு இல்லை இந்த பாறையை தாண்டி கடந்து வந்தாச்சு. ஹார்ட் பீட்லாம் அப்படியே துடிக்குதுங்க. எங்கேயுமே உட்காரலையோ அப்படியே லப்னு கேட்குது, வெளியே துடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிச்சிச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. காலையிலையும் சாப்பிட்லையா, எதுவுமே சாப்பிடல. நம்ம வந்து அந்த குளிச்சுட்டு வரப்போ சூப் மட்டும்தான் குடித்தோம். பார்த்தா வந்துட்டாங்க. அப்பா முடியலடா சாமி, கைப்புள்ள பாட்டம். மாடே இங்கே உட்காந்துட்டு போமா நேரம். ஏன்டா முடியாரா பாலாஜி ஆள் மெசேஜ் பண்ணிருக்கு. பாலாஜி பூஸ்ட் கிடைக்குது மெசேஜ். ஒவ்வொரு ஹார்ட்டுக்கு ஒவ்வொரு ஹார்ட் பீட் ஏறிட்டே இருக்கு பாலாஜிக்கு. இந்த மலைக்கு ஆகிட்டு என்ன ஒரு 2 கிலோமீட்டர் தானே. 2 கிலோமீட்டர் என்ன நம்ம ஒரு ஏரியா மலை ஏறியாச்சு. இப்படி தான் அதோட வியூஸ் இருக்குங்க. அங்கேருந்து கீழேருந்து நம்ம வந்து இந்த மலைக்கு ஏறணும். கிட்டத்தட்ட மலை வந்து 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. எங்கிட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் எப்படியும். நாங்களும் ஆக்சுவலி அசால்ட்டாக ஏறலாம் பார்த்தோம். ஆனால் ரொம்ப இதாகிடுச்சுங்க. ஆனால் கடை எல்லாமே இருக்குது. அங்கே வந்து நெல் பாறை உட்கார இடத்துல எல்லாமே கடை வச்சுருக்காங்க. வாட்ரு பாட்டிலு, இந்த மைக்கு தலை சுற்றின புளிப்பு மிட்டாய், இந்த இது எல்லாமே இருக்குது. இது அங்கே கோயில். இந்த வழியாக தான் போகணும். இங்கேயே விற்கிறாங்க. கீழேருந்து தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே தண்ணி, வாட்ரு பாட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, இதுதான் இந்த சொன்னல இந்த வேலை வந்து கோழி குத்தம். நான் உங்களுக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக போடுறேன். இதுதான் நமக்கு ஒரு கோவில். இப்படி தான் இருக்கும் அந்த கோயில் வந்து. அந்த மாசிப்பிரணி கருப்பு நிறையா தாயத்து மணி, தாயத்து மணி ஃபுல் இந்த வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வேண்டிகிட்டு போனோம், இந்த குழந்தை பிறக்கணும், இந்த கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா வேண்டுதல், அவங்களுக்கு வேண்டுதல் இருக்குல்ல, அதை வந்து இங்கே வேண்டிட்டு போயிடுவாங்களாம். நிறைய பேர்னா இந்த மாதிரி மணி, தாயத்து, எனக்கு இந்த கல்யாணம் ஃபுல் கட்டிடுறான். நான் வேண்டுதல் நேர்ந்துச்சுன்னா உடனே வந்து இங்கே வந்து கட்டிடணுமா. அங்கே பூசாரிகிட்ட கேட்டோம். நிறையா சொன்னாங்க இந்த கோயிலை பற்றி. நிறையா இருக்குங்க. இந்த கோயிலை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். எங்கெங்கோ இருந்து வருவாங்க இந்த கருப்பரை பார்க்குறக்காண்டி. இந்த பார்த்தீங்களா ஃபுல் மணி, தாயத்து, அந்த லெட்ரு, இந்த உள்ளாரம் சாமி இருக்குது. சின்ன கூடாரம் தாங்க, அது ஒன்றும் பெருசாலாம் அங்கே கிடையாது. சின்ன கூடாரம் தான். இப்படி தான் இந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. இது எல்லாமே பார்த்தாலே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஓகே நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு எல்லாம் வந்துட்டோம். அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாமே. அங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்டு, அதெல்லாம் ஓய்வு கூடம். இங்கே வந்து நிறையா வந்து இது ஆட்டுக்குட்டி எல்லாமே இந்த கெடாலாம் வந்து விட்டுறாங்க. கெடா இருந்தால் கெடா வெட்டினா இங்கே தான் வெட்டுவாங்க. கெடா
பார்த்தீங்களா எவ்வளோ ரத்தம் இருக்குன்னு. இன்னும் வந்து கேட்டால் கோழியாக இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி வைத்திட்டு ரத்தத்தை பிள்ளை கொடுத்துட்டீங்க சாமி கும்பிட்டு இங்கேருந்து இந்த கிடை வந்து கீழே தூக்கிட்டு போவோம். இங்கே மேலே சமைக்க விட மாட்டாங்களாம், கீழே தான் சமைப்பாங்களாம். மேலே வந்து பொங்கல் மட்டும் தான் வைப்பாங்க போல், கீழே சமைச்சு எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் காட்டுறேன் பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா கோழியோட தலை எல்லாமே கத்திட்டு எல்லாமே கிடக்குது பார்த்தீங்களா. ஒரு கிளிப்பு நான் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் நான் போகிறப்ப வீடியோ எடுத்துகிட்டு போனேன். ஆட்டுக்குட்டி வந்து தூக்கிட்டு போகிறத காட்டுறேன். இது வந்து இந்த வெயிலில் வந்து கோழி குத்திருக்காங்கல்ல, அது வந்து நேர்த்தி கடனாங்க. நமக்கு பணம் தட்டு போச்சு, நமக்கு யாரோ குடும்பம் நல்லா கூட செஞ்சுருக்காங்கன்னா அதை நம்ம வந்து இப்படி வந்து குத்திட்டு அதை திரும்பி கேட்கும் அப்படிங்கிறாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் நீட்டாக போனோம். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம். இதான் அந்த மலையோட வியூ. ராஜா எத்தனை மாடி வீடு? எத்தனை மாடி வீடு? 7 மாடி. 7 மாடியா? 7 ஒண்டாட்டி. 7 ஒண்டாட்டி இல்லை கட்டணும். நாங்கள் கட்டின கல்ல இருந்தால் இருக்கு. இது அதே கட்டினது. நாமக்கல் ரவுடி தான் பண்ணிட்டு இருக்காரு. நாமக்கல்ல வந்து கல்வெட்டு செதுக்கி இருக்காரு, காங்கிரீட் போட்டுட்டு இருக்காரு. அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடுறாரா, டிஎம்டி கம்பியில போடுறா பாலாஜி. மாத்தி மாத்தி சிற்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாமியாருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு வீடு, மச்சானுக்கு ஒரு வீடு. ஏங்க வீடுன்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே கட்ட போகிறோம். பட் என்ன சொன்னோம், சும்மா கல் எடுத்து வைடா, அப்போ ஒரு நேர்த்தி கடன் நம்ம வீடு கட்டுவோம் ஃப்யூச்சரில் கட்ட அப்படின்னு சொல்லி கல் எடுத்து வைடா. நான் தெரியலேங்கிறாங்க எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு. அட சும்மா 4 கதை எடுத்து வச்சுட்டு வாடா. நிறையா பேர் இங்கே வச்சுருந்தாங்க வீட்டு கட்டுறதுக்கு கல்லுன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லாக வச்சுருந்தாங்க. மலை ஏர்லேருந்து இறங்குற வர. இல்ல அது ஒன்றும் இல்லை, அஜய் உங்க அப்பா துபாயில வந்திருக்காரு ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு. என் மயம் இங்கே வந்திருக்கேன், கரெக்டாக போயிருக்கானா போகலையா மயக்கம் விழுந்துட்டானா செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. என்னாச்சா? ஆமா தனியா வச்சிருக்காரு அஜய், ரெசார்ட் வச்சிருக்காரு அஜய் அப்பா. ஆமா ஹெலிபேட் மேல இறங்கிப்பாங்க. யாரு உணர்வு இருக்கா? அப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருந்தேன். இதுக்கு மலையில இருக்கேன், நான் கீழே இருந்து ஒண்ணு சொல்றேன், சொல்லக்கூடாது அவன்கிட்ட. சரி தூங்கவே இல்லைங்க, நல்லா தூங்கிருக்கேன். வேண்டாம் நண்பு, நம்ம தானே சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம், 6:30 எந்திரிச்சிட்டோங்க. ஆமா நாங்க நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கழுவுனது அன்புதே மூஞ்சி கழுவுனேன். நான் மூஞ்சி கழுவல, நான் லேட்டா தான் மூஞ்சி கழுவுனேன். வெளியில போறேன், திரும்பி உள்ள வரேன், கதவு சாத்துறானே குளிருதுன்னு சொல்றேன், போன விட்டுறேன், வேலை போறேன், கத்துறேன், ஆறு நடிக்கிறேன். அது யார் டீம் போனாங்க? போன் கொடுத்துட்டேன்டா, போட்டு அது வந்தவங்க தான், யாரும் டூருக்கு வந்தவங்க தான். யாரா? அது பேஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. ஆமா என்னடா அது அவ்வளவு சவுண்ட் இருந்துச்சு. நம்ம இப்ப கும்மு கும்மு டிஜே போடுறோம், அஜய் ஆட விடுறான். என்ன அஜய் பழசு இருக்கா? பழசு இருக்கு, இந்த அண்ணன் சொன்னாங்களே அங்க போய் போறோம், அங்க வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போவோம்டா. என்னது போன தடவை வந்து இந்த மளிகை ஜாமானா வீட்ல அதாடா அந்த பட்டை இதெல்லாம். ஆமாடா அதுலாம் இன்னொன்று இருக்குடா. இங்க என்ன இருக்கு? சாம்பிராணி போறோம்ல, அதுக்குள்ள இங்க வாட குப்பு நடிக்கிறது இதெல்லாம் வச்சிருக்கேன் நிறைய. மாப்பிள்ள டான்ஸ் சொல்ற கேளு. நாமக்கல் மாப்பிள்ள, நாமக்கல் மாவட்டம் தான்டா அது. இந்த பையனுங்க தான் உட்காரும் போது சக்குன்னு இறங்குச்சு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆமா அந்த இடத்துல பின்னாடி வந்து நின்னீங்கல்ல, சக்குன்னு இறங்குச்சு, யாரு என்ன அப்படிங்கறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா நாங்க பூஜை போட்டப்ப அப்ப ஒரு சந்தம் தேடு இதை பூசி விட ஊன்னாரு, நல்லா வந்து இறங்குச்சு. இறங்க வர்றதுல போட்டோவை கொடுத்து கிராஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படி கிராஸ் அலங்கம்பலங்க அடிச்சு, டே இங்க பாரு சுப்பிரமணிய பாரு சாமியா பாருங்க, அப்படியே ஒரு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஆட்டம். சாமியை வந்து
அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவரை கூப்பிடணும். நம்ம சொந்த பந்தத்தை கூப்பிடுறவன் அன்பா கூப்பிடணும். அப்படியே கூப்பிட அவரை நம்மகிட்ட வந்து நின்று என்னப்பா வேணும் என்னன்னு அவர் உடனே வரக்கூடியவர் அவர் தான். கருப்பனும் முனீஸ்வரனும் 3 பேரும் உடனே வந்து நிற்பாங்க. ஐயா அண்ணா அப்படின்னம்னா உடனே நிற்பாங்க. அது யாரும் கூப்பிடுறது கிடையாது, வணங்குறது கிடையாது. இந்த அருள் இருக்கிறனால நம்மளே மேல வந்தா கூப்பிட்டது அவரு. நம்ம பயன்படுத்திக்கணும். நான் வர முடியும் முதல்ல. இந்த இதுல ஏறும் போது காலையில மூச்சு திணறிடுச்சு. என்னடா எப்படா ஏற போறோம்னே வந்தேன். அப்புறம் ஐயா அண்ணா பார்த்து நீ மலையை ஏற்றி விடு, என்னால மூச்சு திணறுது, கீழ் மூச்சு மே மூச்சு வாங்குது, நார்மல் மூச்சா கூட அப்படின்னு. காலைல டிஃபனா பஸ்ஸில் இருப்ப பிள்ளைஜா சரியான பஸ்ஸு. கைஸ் நான் சொன்னேன்ல மேலே ஆடு வெட்டினாங்க, இந்த ஆடு தான் பார்த்தீங்களா. இந்த ஐயாவும் இந்த சின்ன பையன் தான் கம்பு கட்டி அவ்வளோ பெரிய மாடலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வேலையாக மாறிடுங்க. அந்த திரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா ஒரு பாறை தான் எங்களுக்கு டெஸ்டினேஷனுங்க. அதுக்கப்புறம் தான் போய் உட்காரன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மலை வரை உட்காரவும் போனோங்க. பாவம் அஜய்லாம் ரொம்ப இங்கேயும் வர மாட்டான். மலை ஏறும் ரொம்ப சொல்ல எப்படி தான் ஏறி ஓகே அப்படியே ஒரு வாட்டி கிளம்பியாச்சுன்னா கிளம்பிட்டு எடுத்து எங்கே வந்திருக்கணும், எட்டுக்கை அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில். இது எந்த சோளமேடு, ஆமாம் சோளமேடு போகிற வழியில் இருக்குது எட்டுக்கை அம்மன் சொல்லிட்டு கோயில். நானும் இது வந்ததில்லை. இப்போ இங்கே போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் அங்கே போகணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலி நான் அங்கே தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். கோயில் எங்கே சாமி எப்படி கும்பிட்டாங்க, கடவுள் தானே. கேட்டோம் பயங்கரமாக கால் வலிச்சிருச்சு. அதான் சொன்னோம் 50 படி அப்படின்னாங்க. 50 படி டே எங்கள் அண்ணன் சொன்னார், டே நவீன வரல நீங்களே எப்படியா போயிட்டு வாங்க அப்படின்னா வாங்க வந்துட்டேன். இதெல்லாம் கிடைக்காதுங்க. அதான் அந்த ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம நினச்சாலும் போக முடியாது, கூப்பிட்டா தான் வர முடியும் அப்படின்னு. அதுதான் நான் அதான் சொன்னேன், வாங்க போயிடும், அவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாமியை கும்பிட்றோம், அதுக்கப்புறம் போக நம்ம வந்து அடுத்த நம்ம எப்போ வரோம் வரல அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நாங்களும் இப்படியே பையன் நடந்து போயிட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சு இதுவுமே. அவர் சொன்னால் ஐயா நீங்கள் போங்க 50 படி தான், அதுக்கப்புறம் ஜி மாதிரி தான் வந்தோம் கோயில் வந்துருந்தாங்க. அப்புறம் ரொம்பலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. வந்துட்டால் பார்த்தேன் இதுதான் அங்கே அந்த எட்டுக்கை அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸு. நான் உள்ளே வந்து வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் வந்து சும்மா இப்போது ஸ்டெப்ஸ் வர போகிறப்போ மட்டும் என்ட்ரன்ஸ் வரப்போ மட்டும் வீடியோ போயிட்டு இருந்தேன். நிறையா அந்த சித்தர்கள் அப்புறம் நிறையா பேர் கீழே இருந்தாங்க, கீழே சித்தர்கள், அதுக்கப்புறம் நிறைய கடைகள் எல்லாமே இங்கேயுமே இருந்தது. கடை அந்தந்த கோயில் எல்லாமே இருந்துச்சு. தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா இடத்துல போனால் அங்கே ஃபுல்லாக ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறமே நான் கீழே போயிட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அர்ச்சனை வாங்கிட்டு போயிட்டு சாமி பேரில் நாங்கள் அர்ச்சனை பண்ணியாச்சு. இதுதாங்க இந்த கோயில் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது கூடத்தோட எட்டுக்கை அம்மன் சொல்லிட்டு நம்மன் இருக்காங்க. கீழே சாப்பிட்டேன். இதனடா ரெசார்ட் இங்கே ரைட் சைடில் பண்ணோம். வழி முடிஞ்சு நாப்லாச்சு அனிதா பாவா உங்களுக்கு ஃபோன் வந்து இருந்தது. அஜய்க்கு பாருங்க ட்ரெயின் மெசேஜ் இன்னைக்கு முடிஞ்சிடும். ஓகே நம்ம ஒரு இலையை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அதனால் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு என்னால் இந்த ஏகே ரசிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். இப்படி தான் இறங்கணும். சொன்னதில்ல அந்த சோளமேடு கொல்லிமலை சுற்றுலா வாங்கணும்னு சொன்னாங்க. அது எந்த ஊர் தாங்க இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் இந்த கடை இருந்துச்சு, அந்த கடை தான் இதுதான் அந்த கிஃப்ட்டு வாங்கணும். ஓகே இங்கே தாங்க அந்த லெஃப்ட் சைடில் ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த வேகனார் இந்த ஹோட்டலில் லெஃப்ட் சைடில் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டு பக்கத்துலேயே தான் வாங்கிட்டோம். நாங்கள் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் வாங்கலை, சும்மா பாக்கெட்டாக போட்டிருந்தாங்க. 200 தனியாக, 250, 400, 500, 1000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. தான்டா அஜா அண்ணே. ஆமாம் கைஸ் இப்போ என்ன அஜய் தரமான சம்பவம் பண்ணிட்டான்.
ஆக்சுவலாக அவங்க சாப்பிட்டு எல்லாமே போயிட்டு ஃபோன் எடுக்கலான்னு தான் ரூமுக்கு போனோம். ரூமுக்கு எங்கே நாங்கள் பின்னாடி வந்தோலே போயிருந்தோம். ரூம் போயிருப்போம். நாங்கள் தேவையில்லாமல் ரூமை போயிட்டு ஒரு செம்மையிட ஒரு சுற்றிட்டு வந்தோம். இது தேவையில்லாத வேலைங்க. எல்லாத்துக்கும் காரணம் அஜய் தான். நாங்கள் எல்லாமே திங்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருந்தோம். அஜய் தான் தப்பு பண்ணி மண்டையில் மூளை இல்லாமல் ஃபோன் அங்கேயே வச்சு பண்ணிட்டான். அப்புறம் ஃபோன் எடுத்து வச்சுட்டு நான் அப்படின்னு கிளம்பி ஹில்ஸ் அங்கேயாச்சும் ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனால் ஹில்ஸ் இறங்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒன்றும் வெயில் இல்லை, ரொம்ப ஒரு ஜில்னஸ் காற்று அது எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்தது. நான் பாட்டு மேலே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு வாங்கடான்னா வரல, யாரும் வரல. நான் பாட்டு தனியாக சோலோவாக வரப்போகிறவங்களாம் சைட்டை அடிச்சிட்டோம், பார்த்துட்டு முடித்துட்டோம். ஜாலியாக இருந்ததுங்க. ஓகேங்க, நான் கீழே போயிட்டு தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது வரை நீங்கள் வீடியோ பார்த்துட்ருங்க. பை பாய். இங்கிட்டு ஒன்றும் தெரியல. போயிடும் இல்லை. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் பேசின பேச்சுக்கு. அது நீங்கள் அடிக்கலாம் அடிச்சு வச்சுருங்க.
ஓகே கைஸ், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டு பாட்டு பள்ளியில் பாட்டு பாடிட்டு இந்த இந்த நேச்சர் எல்லாமே பார்த்துட்டு நமக்கு இந்த கூம் செல்ஃபோர் நச்சரிப்பை அனைத்து அந்த பாட்டு தான் மைண்டில் ஓடினே இருக்குது. நல்லா இருக்குங்க அந்த பாட்டு, நல்ல வைப் இருந்தது. நான் போகிற வர இறங்குற வர ஒரு பாட்டை மாற்றவே இல்லை. அந்த பாட்டை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிவிட்டு எல்லாமே இருந்தது. ஒரு இடம் வந்தாச்சு, நம்ம இறங்கியாச்சு. இறங்கிட்டு நீ போயிட்டு எங்கேயுமே கேட்டது சாப்பிட்றோம் வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதாங்க. வேறு எங்கேயுமே நம்ம பிளான் கிடையாது. அடுத்து நம்ம கண்டிப்பாக குட்டி சீட்டில் நம்ம vlog சேனல்லேருந்து நல்ல ஒரு vlog வரும். நல்லா பசங்கள்லாம் எப்படிலாம் பேசலாம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் மக்களே.